அதே பாசத்தோட தான் எப்பயும் நான் இருக்கிறேன். என்னுடைய தம்பி முருகன் மேல, அவர் குடும்பத்து மேல, அந்த வீட்டை போய் கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருந்து மறுமலர்ச்சி திமுக கழகத்தை ஒரு அரணாக உருவாக்கி காவிரி அன்பாடுபட்ட என்னுடைய சகோதரர் ஆடுதுறை சின்ன மன வருத்தத்தில் சற்று நாள் ஒதுங்கியிருக்க நேர்ந்தது. அப்பொழுதும் அவர் மீது கொண்டிருக்கிற பாசத்தில் 1% கூட எனக்கு குறைவில்லை. சொந்த வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு வருவது போல திரும்பவும் அவர் என்னோடு இருக்கிறது. எனக்கு 1000 மடங்கு எவ்வளவோ காயப்பட்டு போன இந்த இருதயத்துல இது பச்சை வச்சு மருந்து கட்டின மாதிரி அவர் வந்திருக்கு. கூட்டணியை விட்டு நாங்க வெளியேறின பிறகு அங்க எப்படி எங்க கட்சியை சேர்ந்த 2 பேர் அங்க எம்எல்ஏவா நீடிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? அது எப்படி கூட்டணி தர்மமாகும்? அதனால ரிசைன் பண்ண சொன்னேன். சிஎம் ரிசைன் பண்ண சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், நான் சொல்லிட்டு அப்படி ஜெயிக்க முடியுமான்னாரு. ஏன் தேவைக்கு நமக்கு ஆதரவு கொடுப்போம், சிஎம்ஏ கூட கூப்பிடலாம், நான் அவரை பிரச்சாரத்துக்கு கூப்பிடணும்னு நினைச்சு அவர்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாரு, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா அப்ப யோசிப்போம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் நடந்தது. நான் என்னுடைய விருப்பப்படி அவங்க ரிசைன் பண்ண சொல்லி கேட்டேன். அவங்க விரும்பல, பொதுக்குழுவுக்கே வரல 2 பேரும். நல்லா இருக்கட்டும் அவங்க 2 பேரும். அதனால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதுல எந்த விதத்திலையும் தவறான அணுகுமுறையை கையாளல. எந்த பேரத்துக்கும் நாங்க இடம் கொடுக்கல. இப்படி பேரம் நடந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் நீங்க தான் யூகிச்சுக்கணும். 2 பேரு முடியாதுன்னு மறுக்க என்ன காரணம்? எம்எல்ஏ ஆகவே முடியாதுன்னா இதுவரைக்கும் எம்எல்ஏ ஆயிரலாம் இருந்தாங்களா? அவங்க விருப்பம். நல்லா இருக்கட்டும் 2 பேரும். எனக்கு ஒண்ணு வருத்தமோ கோபமோ இல்லை. அவர் எடுத்த முடிவு போய் அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா ஒரு கூட்டணி விட்டு விலகி வந்த பிறகு அந்த இன்னொரு கட்சிக்குள்ள, அந்த கட்சிக்குள்ள எம்எல்ஏவா நீடிக்கிறது எந்த வகையில அடிப்படை தர்மம் இல்லையே. அதனால ரிசைன் பண்ண சொன்னேன். கட்சிக்கு ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ரிலீஃப் மட்டுமில்ல, எங்களுக்கு பெரிய பூஸ்ட். ஆடுதுறை முருகன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் தன்னை தொடர்ந்து செயல்படுவதற்கு வந்து விட்டாருங்கிறது கட்சிக்கு பெரிய பூஸ்ட். அன்பு அது மாதிரி மாவட்ட செயலாளர் இருந்து போறவர், அவர் மதிமுக இருப்பேன் வந்திருக்கிறது எங்க கட்சிக்கு பெரிய பூஸ்ட். எங்களை ஒரு ரூமுக்குள்ள அடைக்க முடியாது. கடற்கரை பூரா நிரம்பி இருப்போம். கடற்கரை மெரினா கடற்கரை பூரா லட்சக்கணக்கானவர்களை திரட்ட முடிஞ்சது. இன்னொரு எழுத்து வச்சா அப்படி லட்சக்கணக்கில் திரளக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு. இந்த பொதுக்குழுக்கு 1450 பேர் வந்திருந்தாங்க. எங்களை ஒரு ரூம்குள்ள அடைச்சிருவாரா? ஒரு ரூமுக்குள்ளேயே 1.5 வருஷம் இருந்தவருக்கு அந்த ரூம் ஞாபகம் வந்தது.